வணக்கம். என்னை நினைவிருக்கிறதா? நான் தான் HIV சுய பரிசோதனை சாதனம். இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் வசதி மற்றும் நேரத்திற்கேற்ப ஆரம்பகட்ட பரிசோதனையை செய்து முடிவையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் ஓரா குவிக் HIV சுய பரிசோதனை சாதனத்தை பயன்படுத்தி HIV ஆரம்பகட்ட பரிசோதனையை நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று பார்ப்போம். இந்த பரிசோதனை மிகவும் சுலபமானது. குறிப்பு 1. இந்த பரிசோதனை சாதனத்தை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த கிட்டை மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. 2. பரிசோதனையை ஆரம்பிப்பதற்கு முன் கிட் உடன் வழங்கப்பட்டிருக்கும் அறிவுறுத்தல் குறிப்பீட்டை கவனமாக படிக்கவும். 3. பரிசோதனை சாதனத்தின் பாக்கெட் கிழிந்தோ அல்லது சேதமடைந்திருந்தாலோ கிட்டை பயன்படுத்த வேண்டாம். மற்றும் பரிசோதனை சாதனத்தின் மேல் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலாவதி தேதியை சரிபார்க்கவும். கிட் காலாவதி தேதியை கடந்திருந்தால் அதை பயன்படுத்த வேண்டாம். பரிசோதனை மேற்கொள்வதற்கு முன் குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் முன் உணவு எதையும் சாப்பிட வேண்டாம். செயற்கை பல தயாரிப்புகள் ஏதாவது நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் அவற்றை அகற்றவும். பரிசோதனை செய்து கொள்வதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் வாயை சுத்தம் செய்யும் தயாரிப்புகள் ஏதும் பயன்படுத்த வேண்டாம். பரிசோதனையை மேற்கொள்வதற்கு முதலில் நல்ல வெளிச்சமான, சுத்தமான மற்றும் சமமான தனி இடத்தை தேர்வு செய்யவும். இப்போது காண்பிக்கப்பட்டிருக்கும் பாக்கெட்டில் மார்க் செய்யப்பட்ட இடத்தில் அதை கிழிக்கவும். பிறகு அதில் இருக்கும் பொருட்களை கவனமாக வெளியே எடுத்து தேர்வு செய்த இடத்தில் வைக்கவும். பரிசோதனை சாதனத்தில் பின்வரும் 3 பொருட்கள் இருக்கும். 1. 2 பாக்கெட்கள். 2. குப்பியை பிடிக்கும் கருவி. மற்றும் 3. பயன்பாட்டு குறிப்பீடு. உங்கள் பரிசோதனை சாதனத்தில் 2 பாக்கெட்கள் இருக்கும். ஒரு பாக்கெட்டில் பரிசோதனை சாதனம் இருக்கும், மற்றொரு பாக்கெட்டில் திரவம் நிரம்பியுள்ள குப்பி இருக்கும். இந்த பரிசோதனை சாதனத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த சிறிய சாதனத்தை பயன்படுத்தி இந்த பரிசோதனை செய்யப்படுவதுதான். இப்போது வாயில் இருந்து திரவ மாதிரியை எப்படி எடுப்பது என்று பார்ப்போம். இந்த பகுதியை திறந்து குப்பியை வெளியே எடுத்து குப்பியின் மூடியை அகற்றி காண்பிக்கப்பட்டிருக்கும்படி குப்பியை ஸ்டாண்டில் பொருத்தவும். இப்போது இந்த பகுதியை எடுத்து அதில் இருக்கும் சாதனத்தை வெளியே எடுக்கவும். சாதனத்தில் இந்த மாதிரி ஒரு சிறிய பாக்கெட்டும் இருக்கும். இந்த பாக்கெட் எதற்கும் பயன்படாது. அதை குப்பை தொட்டியில் போடவும். முக்கிய குறிப்பு: இந்த தட்டையான பகுதியை தொட வேண்டாம். பரிசோதனை மேற்கொள்வதற்கு எப்போதும் மறுபுறத்தில் பிடிக்கவும். இப்போது பரிசோதனையை எப்படி செய்வது என்று பார்ப்போம். இப்போது காண்பிக்கப்பட்டிருக்கும்படி ஈர்களின் மேல் அதை அழுத்தவும். இப்படி பரிசோதனை சாதனத்தை மேற்புறம் மற்றும் கீழ்ப்புற ஈர்களின் மேல் நகர்த்த வேண்டும். அவ்வளவுதான். இப்போது சாதனத்தை இப்படி குப்பிக்குள் போடவும். சாதனம் முழுமையாக குப்பிக்குள் சென்றிருப்பதை மற்றும் அதன் தட்டையான முனை குப்பியின் அடிப்புறத்தை தொடுவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். அப்படியே பரிசோதனை சாதனத்தை 20 நிமிடங்கள் விட்டுவிடவும். உங்கள் கைபேசி 20 நிமிடங்கள் அலாரம் அமைத்து முடிவிற்காக காத்திருக்கவும். HIV ஆரம்பகட்ட பரிசோதனை முடிவை எவ்வாறு வாசிப்பது என்று இப்போது பார்ப்போம். பரிசோதனை சாதனத்தில் Cக்கு அடுத்து மட்டுமே ஒரு கோடு தெரிந்தால் மற்றும் Tக்கு அடுத்து கோடு எதுவும் இல்லை என்றால் உங்களுக்கு HIV தொற்று இல்லை என்று அர்த்தம். பொருத்தமான நடத்தையை தொடருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மற்றும் HIVயை தவிர்க்க ஆணுரையை பயன்படுத்தவும். பரிசோதனை சாதனத்தில் C மற்றும் T இரண்டிற்கும் அடுத்து கோடுகள் தெரிந்தால் உங்கள் அருகாமையில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் இருக்கும் ICTCயில் மேற்கொண்டு பரிசோதனையை செய்து கொள்ளவும். பரிசோதனை சாதனத்தில் Cக்கு அடுத்து கோடு எதுவும் தெரியாவிட்டால் மற்றும் Tக்கு அடுத்து ஒரு கோடு தெரிந்தால் அல்லது டெஸ்ட் சாதனத்தில் கோடு எதுவும் தெரியாவிட்டால் அல்லது டெஸ்ட் சாதனத்தை படிக்க முடியவில்லை அல்லது பரிசோதனை மேற்கொண்டு 40 நிமிடங்கள் கடந்திருந்தால் பரிசோதனை சரியாக நடக்கவில்லை என்று அர்த்தம் மற்றும் பரிசோதனையை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் அருகாமையில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் இருக்கும் நம்பிக்கை மையத்தில் மேற்கொண்டு பரிசோதனை செய்து கொள்ளவும். பரிசோதனை முடிந்தவுடன் காண்பிக்கப்பட்டிருக்கும்படி பயன்படுத்திய பொருட்களை பாலித்தீன் அல்லது பேப்பர் பையில் போட்டு அதை குப்பை தொட்டியில் தூக்கி போடவும். HIVக்கான ஆரம்பகட்ட பரிசோதனை செய்வது எவ்வளவு சுலபமானது என்று பார்த்தீர்களா? இன்னும் எதுக்கு காத்திருக்கிறீர்கள்? www.sahaindia.org என்ற வலைத்தளத்தை பார்வையிடவும் அல்லது என் பரிசோதனை என் வழியில் HIV சுய பரிசோதனையுடன்